அனைவருக்கும் வணக்கம். மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் ஒரு அரசு மருத்துவமனையில் பயிற்சி பெண் மருத்துவரை கொடூரமான முறையில் பாலியல் வன்புணர்வு பண்ணி சாகடிச்சுக்கிறாங்க. இது எப்படி நடந்தது பார்த்தீங்கன்னா, போன வாரம் வெள்ளிக்கிழமை அந்த பயிற்சி பெண் மருத்துவர் பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் முடித்து பிஜி அங்கே படிச்சுக்கிறாங்க. அங்கே படிச்சுன்னா என்ன பண்ணுறாங்க, வேலையும் செய்கிறாங்க. கிட்டத்தட்ட 36 மணி நேரம் அந்த பெண் மருத்துவர் பணி புரிஞ்சதால் அவங்களால டயர்ட்னஸ் ரொம்ப அதிகமாக இருந்தது. அப்படியே அங்கே தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அன்றைக்கி நைட்டு 2 மணிக்கு பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுக்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்டுலாம் சேர்ந்து நல்லா சாப்பிட்டுக்கிறாங்க. சாப்பிட்ட அப்புறம் டயர்டாக சொல்லிட்டு ஒரு 3 மணிக்கு என்ன பண்ணிக்கிறாங்க, அந்த நைட் ஷிஃப்ட்டு 36 மணி நேரம் பணி புரிஞ்சதால் அப்படியே படுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தான் தெரியுது, காலைல 7:30 மணிக்கு தூய்மை பணியாளர்கள் பார்க்கும்போது தான் தெரியுது, அவங்க உயிரற்ற நிலையில் அரை நிர்வாணத்தில் செத்துக்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய கொடூரமான செயல் வருங்க. இந்த செயலை பார்த்துட்டு இவங்க இறந்ததை பார்த்துட்டு அங்கே ஒர்க் பண்ணுற பெண் மருத்துவரும் சரி, அவங்க எல்லாரும் என்ன பண்ணிக்கிறாங்க, போராட்டத்தை கையில் எடுத்துன்னு கண்டிப்பாக நீதி கிடைக்கணும், ஜஸ்டிஸ் கிடைக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் போராடுகிறாங்க. அந்த மருத்துவமனையில் மட்டும் இல்லை, இந்தியாவில் சத்தீஸ்கர், ஹரியானா, பிற மாநிலங்கள் எல்லாரும் சேர்ந்து போராடினாங்க. எவ்வளோ கொடுமையான செயல் பாருங்க. அவங்க அங்கே ஒர்க் பண்ணுறாங்க, நோயாளியை காப்பாற்றுற அந்த வேலையில் இருக்கிறாங்க. அவங்க அந்த பெண் மருத்துவரை தொட நினைக்கிற அந்த மனசு எப்படி பாருங்க, அந்த அறக்கணக்கு. இது எப்படி நடந்தது பார்த்தீங்கன்னா, அவங்க 2 மணிக்கு சாப்பிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸு கூட சாப்பிட்டு 3 மணிக்கு அப்படியே டயர்டாக படுக்கும்போது அங்கே வாலண்டியர்ஸ் சொல்லிட்டு போலீஸ் கூட வாலண்டியர்ஸ்னால் தன்னார்வலர்கள் சொல்லிட்டு ஒருத்தர் ஒர்க் பண்ணுவாங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்டும் பாரு, நம்ம தமிழ்நாட்டிலாம் பார்த்தீங்கன்னா ஊர்காவல் படை சொல்லுவாங்க. போலீஸ் பற்றாக்குறைக்கு அது ஒர்க் பண்ணுவாங்க. அதே போல் அங்கே கொல்கத்தா மருத்துவமனையில் சஞ்சய் ராஜ் சொல்லிட்டு ஒரு கொடூர அரக்கன் அவன் தான் பண்ணிக்கிறான். அங்கே ஒர்க் பண்ணிக்கிறான். ஒர்க் பண்ணும்போது என்ன பண்ணுவான், புரோக்கர் வேலையை நிறைய பார்ப்பானா. புரோக்கர் வேலைன்னா அங்கே நோயாளிகள்லாம் வரும்போது எனக்கு டாக்டரை தெரியும், நர்ஸை தெரியும், அப்புறம் ஸ்கேன் பண்ணுறத தெரியும், எக்ஸ்ரே பண்ணுறது தெரியும், அவங்களாம் தெரியும்னு சொல்லிட்டு காசு வாங்குற வேலையை அதிகமாக பண்ணுவாங்க. அதே போல் அவன் அந்த வேலைலாம் பண்ணிடும்போது அந்த பெண் மருத்துவரை பார்த்தீங்கன்னா 3வது மாடியில் அந்த செமினார் ஹாலில் டயர்ட்னஸில் தூக்கிட்டுக்கிறான். ஆனால் அந்த பெண் மருத்துவருக்கு பணிபுரிகிற அவங்களுக்கு ரூம் இல்லை, அதனால் செமினார் ஹாலில் தூக்கிக்கிறான். ஆனால் இந்த சஞ்சய் ராஜ் சொல்லிட்டு வாலண்டியர்ஸாக ஒர்க் பண்ணுறாங்கல்ல, அவனுக்கு சம்பளம் பார்த்தா 12,000 தான். சும்மா அந்த இடத்துல ஒரு காவலுக்கு சொல்லிட்டு போட்டுக்கிறாங்க. அவனுக்கு அந்த இடத்துல ரூம் இருக்குது. இவன் என்ன பண்ணிக்கிறான், 3வது மாடிக்கு போகும்போது அவங்கள பார்த்துட்டு பாலியல் வன்புணர்வு பண்ணி கொடூரமான முறையில் சாகடிச்சுக்கிறாங்க. அந்த பெண் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறாங்க. அவங்க மீண்டு வரணும், நம்ம கத்தலாம், கதறிக்கிறாங்க. யாருன்னா வெளியே பார்க்க மாட்டாங்க, யாருன்னா காப்பாற்ற மாட்டாங்களான்னு சொல்லிட்டு அந்த பெண் மருத்துவர் அந்த சகோதரி ரொம்ப கதறிக்கிறாங்க. அவன் என்ன பண்ணிக்கிறான், கழுத்துலேருந்து உடல் தலையிலேருந்து கால் வரை எங்கே பார்த்தாலும் ரத்த காயம் தாங்க. இந்த நியூஸ் 2 நாளாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. நானும் பார்த்தேங்க, நேற்று பார்த்தேன். பார்க்கும்போது எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துங்க. அந்த சகோதரியை பெண் மருத்துவரை கொடூரமான முறையில் சாகடிச்சுறாங்க. கழுத்தில் தைராய்டு எலும்பு கழுத்தை முறிச்சு போட்டுக்கிறாங்க. அந்த போஸ்ட்மார்ட்டத்தில் பிரேத பரிசோதனையில் டாக்டரே மிரண்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்களாங்க. இது எப்படி கொடூரமான செயல். இந்த செயலை துணிஞ்சு அவன் எப்படி செஞ்சுக்கிறான், அந்த பெண் மருத்துவர் எப்படி போராடிக்கிறாங்க, உயிருக்கு எப்படி காப்பாற்றி நம்ம வெளியே வரலாம்னு சொல்லிட்டு போராடி, யாருன்னா ஒருத்தர் நம்மளை காப்பாற்ற மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த பெண் மருத்துவர் ரொம்ப அந்த உயிருக்கோசம் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறாங்க. கடவுள் போல நம்ம நினைக்கிறோம். டாக்டரை ஒரு நோயாளியை காப்பாற்றுற மருத்துவர் அவங்கள ஒரு பெண் மருத்துவரை இப்படி சாகடிச்சு போட்டுக்கிறாங்க. அவனுக்கு எவ்வளோ பெரிய துணிச்சல் பாருங்க. ஒரு பெண் மருத்துவர் அவங்க நம்மளுக்கோசம் எவ்வளோ அயராது பணி பண்ணி அந்த ஹாஸ்பிட்டலில் 36 மணி நேரம் ஒர்க் பண்ணிக்கிறாங்க. இரவு பணியில் ரொம்ப டயர்டாக புக்கு படிச்சுட்டு தூங்கிக்கிறாங்க. இவனு எப்படி கை வைக்கணும், எப்படி துணிஞ்சிக்கிற பாருங்க, எப்படி அவங்க மனசு இது பாருங்க. அவங்க தலையிலேருந்து கால்லேருந்து அந்தரங்க உறுப்புங்க, ப்ரைவேட் பார்ட்ஸ், அந்த பார்ட்ஸில் ரத்தம் சொட்ட கண்ணில் ரத்தம் வந்துக்குதுங்க. அந்த பெண் மருத்துவ சகோதரி பார்த்தீங்கன்னா கண்ணாடி பழக்கம் வைக்கிறாங்க. அந்த கண்ணாடி மேலேயே குத்திக்கிறாங்க. குத்தினோடனே கண்ணில் குத்தி கண்ணில் ரத்தம் அதிகமாக வந்ததுங்க. இந்த சஞ்சய் ராய் சொல்லிட்டு அந்த அரக்கன் பார்த்தீங்கன்னா, அந்த கொலையாளி பார்த்தீங்கன்னா பாக்ஸரா, ட்ரைனிங் பாக்ஸரா. அவன் இந்த வேலைலாம் அந்த சகோதரியை ரொம்ப கொடூரமான முறையில் சாகடிச்சுக்கிறான்.
இதை கேள்விப்பட்டவொன்னே பெண் மருத்துவர் எல்லாருமே வந்து போராடிக்கிறாங்க. அந்த சகோதர சகோதரியும் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறாங்க, எல்லாரும் போராடிக்கிறாங்க. ஏன்னா இந்த உலகத்தில் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு நியாயத்தையே வந்து போராடினா தான் நம்மளுக்கு கிடைக்குது, இல்லைன்னா கிடைக்கல. சுதந்திர இந்தியாங்க, ஜனநாயக நாடு. நாளைக்கு பார்த்தீங்கன்னா 78வது சுதந்திர இடம். பெண்களுக்கு முக்கியமாக பாதுகாப்பு இல்லை. அந்த பாதுகாப்பை உறுதி செய்யணும்னா இந்த போராடினா தாங்க கிடைக்குது. இதுக்கு என்ன பண்ணுவாங்க, ஏது பண்ணுவாங்க, ஒன்றுமே புரியலைங்க. ஒரு நாளும் ஒரு தப்பு நடந்துதாங்க. அவன் பாருங்க, தப்பு பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டானாங்க, எதுவுமே தெரியாத போல வீட்டுக்கு போயிட்டானா. வீட்டுக்கு போயிட்டு அந்த தப்பு நடந்த இடத்துல போலீஸ் செக் பண்ணுறாங்களே வாலண்டியர்ஸ், இவன் மேலே எப்படி தப்பு வராதுன்னு நினைக்கிறாங்கன்னா போலீஸு, இவன் வந்து நம்ம கூட தான் ஒர்க் பண்ணான், எப்படி இவன் பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு சாதாரணமாக இருக்கிறவள இருந்துக்கிறாங்க, எதுவுமே தெரியாத தப்பு பண்ணாத போல இருந்துக்கிறாங்க. போலீஸ் எப்படி செக் பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இவன் கழுத்து, அந்த கொலையாளி கழுத்தில், சஞ்சய் ராய் கழுத்தில் வந்து ப்ளூடூத் ஹெட்செட் இருந்துக்குது. உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் ஹெட்செட் இருந்துக்குது, வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூடூத் ஹெட்செட் இல்லை. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா செமினார் ஹாலில் அந்த சகோதரி கொலையாளியான இடத்துல அந்த ப்ளூடூத் ஹெட்செட் இருந்துக்குது, உடஞ்சி போயிது. அந்த சகோதரி ரொம்ப போராடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கிறாங்க, காவல்துறை என்ன பண்ணிக்கிறாங்க, அவங்க வீட்டுக்கு போய் செக் பண்ண பார்த்தீங்கன்னா துணியெல்லாம் துவைச்சி காய போட்டு வச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் ஷூவோட இதுவில் வந்து ரத்தக்கரை இருந்துக்குது. அந்த ஷூவை எடுத்துன்னு போயிட்டு லேபில் அந்த சகோதரி கொலையான அந்த ரத்தம் எடுத்து மாதிரி செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இவன் தான் சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க பாருங்க. ஆனால் அந்த ஹாஸ்பிட்டலோட முதல்வர் என்ன சொல்லிக்கிறாருன்னா, செமினார் ஹாலில் இவங்க ஏன் போடணும், நீங்கள் ரூமுக்கு கட்டி கொடுத்தா அவன் ஏன் போகிறாங்க. எவ்வளோ வந்து கொடூரமான அந்த வார்த்தை வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு பிரின்சிபல் சொல்லிக்கிறாரு பாருங்க. அவரும் ராஜினாமா பண்ணிட்டாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவர்கள் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, இந்த தண்டனை வந்து கண்டிப்பாக வந்து யாராக இருந்தாலும் எந்த இடத்துல குற்றம் நிரூபிக்கப்பட்டால் கண்டிப்பாக மரண தண்டனை கூட விதிக்கப்படும். இது எங்கே போய் சொல்லிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, மம்தா பானர்ஜி அந்த பெண் மருத்துவர் வீட்டுக்கே போயிட்டு அவங்கள ஆறுதல் சொல்லிக்கிறாங்க. இதோட வழக்கை வந்து விசாரணை வந்து சிபிஐ கையில் கொடுத்துக்கிறாங்க அந்த மாநில அரசு. இது எவ்வளோ பெரிய கொடூரமான செயல் பாருங்க. இது எல்லாருக்குமே வந்து இந்தியா ஃபுல்லாக வந்து எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்பு வேணும். அதே அந்த சஞ்சய் ராய் அரக்கன் பார்த்தீங்கன்னா அவன் மொபைலில் பார்த்தீங்கன்னா வெறும் ஆபாச படமாக வச்சுக்கிறானாங்க. போலீஸ் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வெறும் ஆபாச படமாக வச்சுக்கிறானா. அவனுக்கு பார்த்தீங்கன்னா 4 பொண்டாட்டியாங்க, 4 பொண்டாட்டியா, 3 பொண்டாட்டி கூட வாழலையா, 4வது பொண்டாட்டிக்கு கூட ஏதோ புற்றுநோய் வந்து செத்துட்டு சொல்லிட்டு நியூஸை நான் படித்தேங்க. இது போல் ஆள்லாம் வந்து காவல்துறை வந்து ஒரு இடத்துல பாதுகாப்பு போடுறாங்கன்னா அவனை செக் பண்ணணும். அவன் எப்படிப்பட்ட ஆள், ஏது அவன் நிலவரம்னா, குடும்ப பின்னணி என்ன, அவன் எப்படிப்பட்ட ஆள், இங்கே இருந்தால் நம்ம இங்கே இருக்க ஹாஸ்பிட்டலுக்கும் சரி, மருத்துவ பணியாளரும் சரி, சகோதர சகோதரிகளும் பாதுகாப்பாக இருப்பானா, நல்லவனா கேட்டவனா கண்டிப்பாக செக் பண்ணி போனாங்க. இது இங்கே மட்டும் இல்லை, இந்தியா ஃபுல்லாக, தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் வந்து செக் பண்ணி போனாங்க. செக் பண்ணாதான் வந்து அவனோட பின்னணி என்னன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக தெரியுங்க. யார் நம்ம ஏனோ தானோன்னு சொல்லிட்டு சம்பளம் கம்மியாக இருக்குது அவன் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சாத சொல்லிட்டு கண்டிப்பாக போடவே கூடாதுங்க. அவனோட பின்னணினா, நல்லவனா கெட்டவனா, அவனை வந்து அவன் இந்த இடத்துக்கு போட்டினா பாதுகாப்பாக இருப்பானான்னு சொல்லிட்டு அது போல் செக் பண்ணோம். அவனோட பின்னணி, குடும்ப பின்னணி, அவனோட எல்லாத்தையும் செக் பண்ணாங்க. செக் பண்ணி போட்டால் இது போல் பிரச்சனை நம்மளுக்கு வராதுங்க. ஏன்னா ஒரு நல்லவனாக போட்டால் தாங்க அந்த இடத்துல நல்லவனாக இருக்கான். இவன் ஏற்கனவே கொடூரங்க. அவன் இந்த கொடூரம் போட்டு அந்த பெண் மருத்துவர் அவன் எவ்வளோ கனவுல இருந்திருப்பாங்க பாரு. அந்த பெண் மருத்துவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு செத்துக்கிறாங்க பாரு. அவங்க அப்பா அம்மாவுக்கு எவ்வளோ பெரிய வேதனை பாருங்க. அவங்க தந்தையாக இருக்கும், தாயாக இருக்கும், எவ்வளோ பெரிய வேதனை. நம்ம பொண்ணு வந்து நம்ம காப்பாற்றுவா, இந்த உலகத்தில் வந்து மருத்துவ பணிகள்லாம் செய்வா, நம்மளுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் தெரியுங்களா. ஒரு பெண் மருத்துவர் வந்து வீட்டிலேருந்து வந்து மருத்துவமனையில் ஒர்க் பண்ணவும் சரி, அந்த கெத்தாக போகலாம், கெத்தாக வரலாங்க. அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து கஷ்டப்பட்டுக்கிறாங்க அவங்களோட தந்தை தாயார். ஆனால் இந்த அரக்கன் பார்த்தீங்கன்னா, சஞ்சய் ராய் அரக்கன் பார்த்தீங்கன்னா கொடூரமான முறையில் சாகடிச்சுக்கிறாங்க. இதுக்கு எல்லாரும் வந்து தண்டனை கண்டிப்பாக வழங்கப்படணும்னு சொல்லிட்டு இந்தியா ஃபுல்லாக பிற மாநிலம் போராடுறாங்க. ஏன்னா நீதிகள் வந்து கடுமையாக்கப்பட்டாதான் வந்து அடுத்தது வந்து தப்புகள் குறையும். ஏன்னா பெண்கள் மேல் கையே வைக்கக்கூடாதுங்க. சின்ன குழந்தைகளோ கை வைக்கிறான், எல்லாரையும் கை வைக்கிறான். அவனுக்கு வந்து என்ன பயம்னா, நம்மளுக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது, ஜெயிலுக்கு போகிறோம் வரப்போகிறோம், இது அவனுக்கு என்ன பயம் இல்லைன்னா நம்மளை ஜெயிலுக்கு தானே போட போகிறாங்க, ஜாமீனில் வெளியே வந்துடலாம், அந்த தைரியம் இருக்குது. அந்த தைரியத்தை வந்து கண்டிப்பாக வந்து அவனுக்கு கொடுக்கக்கூடாதுங்க. தண்டனை வந்து கடுமையாக்க பண்ணாங்க. இது மாநில அரசும் சரி, மத்திய அரசும் சரி, இது தக்க நடவடிக்கை வந்து கண்டிப்பாக எடுக்கினாங்க.
நான் இந்த வீடியோவை பார்த்தேங்க, நேற்று 2 நாளாக பார்த்துனுக்கிறேன், கேள்விப்பட்டுனுக்கிறேன். எல்லா யூடியூப்லும் வந்து நானும் பார்த்து ரொம்ப கஷ்டமாகுதுங்க. இந்த நியூஸ் வந்து கேட்கும் போதும் சரி, ரொம்ப வேதனையாகுது. இது போல் இந்தியாவில் யாருக்குமே எந்த இடத்துலையும் நடக்கிறாங்க. அந்த மேற்கு வங்க மாநில அரசு வந்து தகுந்த தண்டனை வந்து கண்டிப்பாக அவனுக்கு வழங்கப்பட்டாதான் மற்ற எல்லாருக்கும் வந்து ரொம்ப பயமாக இருக்கும். இந்த பிரச்சனையை வந்து சரிவர தீர்வாக எடுத்து கண்டிப்பாக அவனுக்கு பெரிய தண்டனை வழங்கப்பட்டாதான் வந்து யாருக்குமே வந்து பெண்கள் மேலே யார் கை வச்சா இந்த தண்டனை வந்து கடுமையாக்கப்படும் அப்படின்னு சொன்னாதான் வந்து அவங்க யாருமே வந்து பெண்கள் மேலே கையே வைக்க மாட்டான். தகுந்த தண்டனை கண்டிப்பாக வந்து அந்த சஞ்சய் ரான்ற அரக்கனை வந்து கண்டிப்பாக வந்து மத்திய மாநில அரசு வந்து கண்டிப்பாக வழங்க பண்ணாங்க. இது என்னோட கோரிக்கை மட்டும் இல்லைங்க, இந்தியாவில் ஃபுல்லாக எல்லா மாநிலங்களும் எல்லாரும் கேட்டு வச்சுன்னுக்கிறாங்க. சஞ்சய் ரான்ற அரக்கனுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்பட்டதாங்க அடுத்து எவனுமே வந்து யாருமே வந்து தப்புன்ற பேரில் வந்து பெண்கள் மேலே யாரும் கை வைக்க மாட்டாங்க. இது இந்தியாவில் வந்து எல்லாரும் இந்த பிரச்சனைக்கோசம் போராடினுங்கிறாங்க, எல்லாரும் வந்து குரல் கொடுத்துனுங்கிறாங்க. இது வந்து பெரிய தீர்ப்பாக வந்து கண்டிப்பாக வழங்க பண்ணாங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள்.